என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே, விருச்சிகராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் குரு பகவான் 9க்கு வர்றது. இதுவே அவ்வளோ அற்புதம்னா, அப்போது கடகத்தில் உச்சம் பெறுவது அதோட அற்புதம். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இவங்க லைஃபே மாறப்போகுது. இது வரைக்கும் இவங்க லைஃப் வந்து நான் ஒரு 1000 ரூபாயில் டீல் பண்ணிட்டு இருந்தேன்னா இனிமேல் லட்சத்தில் டீல் பண்ணுவேன். 2 ஸ்டெப் அப்பாவீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தொழிலில் பெரிய ஆளாவீங்கன்னு அர்த்தம், இன்கம் நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம், புதிய புக்கிங்ஸ் நிறைய வரப்போகுதுன்னு அர்த்தம், எல்லாமே இதுக்கு அர்த்தம். இதெல்லாம் பேரெல்லாம் போட்டு இதில் வந்த உடனே குரு பகவான் எதை தர்றாரு இருந்தா, அம்மா இங்கே விருச்சிக ராசிக்காரங்களாம் எங்கே, கமான் விருச்சிக ராசி கமான் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறாரு குரு. உங்களை பார்க்குறார், பார்த்ததுக்கப்புறம் தான் மற்றவங்கள. உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாயிடும். நோய்கள், வியாதிகள், கடன், கஷ்டம், இதுதான் ட்விஸ்ட்டு. 5 என்பது பெருஞ்சொத்து. குரு பகவான் சொத்தை பார்க்கும்போது சொத்தை அப்படி கொட்டுறார். குரு பகவானை எஞ்ச பார்க்கும்போது புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை கொடுப்பார். உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. குருவின் வீடு ஒரு சத்புத்திர பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல குழந்தை ஒன்று கறந்தது. அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு புரியும். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை வந்து ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோ அவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் பலன், அதெல்லாம் பலன். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். பிருந்தா, வாழ்க்கையில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் குரு பகவான் 9க்கு வர்றது. இதுவே அவ்வளோ அற்புதம்னா, அப்போது கடகத்தில் உச்சம் பெறுவது அதோட அற்புதம். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உச்சம் பெறுறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 12ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல வருகிறார். அவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றது தான் அதில் டாப்பு. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அதை குரு இப்படி பார்த்துடுறாரு. குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இவங்க லைஃபே மாறப்போகுது. இது வரைக்கும் இவங்க லைஃப் வந்து நான் ஒரு 1000 ரூபாயில் டீல் பண்ணிட்டு இருந்தேன்னா இனிமேல் லட்சத்தில் டீல் பண்ணுவீங்க. குரு பகவான் பிளெஸ்ஸிங்னால டபுள் ஸ்டெப் அப் 2 ஸ்டெப் அப் ஆவீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தொழிலில் பெரிய ஆளாவீங்கன்னு அர்த்தம், இன்கம் நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம், புதிய புக்கிங்ஸ் நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம், எல்லாமே இதுக்கு அர்த்தம். இதெல்லாம் பேரெல்லாம் போட்டுக்கணும். அப்போ நான் நல்லா வேலை செய்வேனா, அப்போ எனக்கு உடல் நல்லா சரி, அதெல்லாம் அந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியம். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்கள் குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் என்று அர்த்தம். இதில் வந்த உடனே குரு பகவான் எதை தர்றாரு இருந்தா, அம்மா இங்கே விருச்சிக ராசிக்காரங்களாம் எங்கே, கமான் விருச்சிக ராசி கமான் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறாரு குரு. உங்களை பார்க்குறார், பார்த்ததுக்கப்புறம் தான் மற்றவங்கள. உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாயிடும். நோய்கள், வியாதிகள், கடன், கஷ்டம், இதெல்லாம் சரியாயிடும். அடுத்ததாக குரு பகவான் 3ஐ பார்க்கிறார். 3 என்பது அதிர்ஷ்டம், 3ஆம் இடம் என்பது தைரியம், 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். அதை குரு பார்த்துட்டார். அடுத்ததாக குரு 5ஐ பார்க்குறார். இங்கே தான் ட்விஸ்ட்டு. 5 என்பது பெருஞ்சொத்து. குரு பகவான் சொத்தை பார்க்கும்போது சொத்தை அப்படி கொட்டுறார். நீங்கள் என்ன சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்க வைக்கிறார் இந்த குரு பகவான். எனக்கு ரொம்ப லைஃப் டைம் ஆசை சார், நான் இந்த மாதிரி வீடு வாங்கணும், அரண்மனை கட்டணுன்னு இருக்கேன், கவலைப்படாத கட்டுவீங்க. இந்த குரு பகவான் அதை கட்ட வைப்பார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய பந்தயம். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார்? குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பார். குரு பகவானை எஞ்ச பார்க்கும்போது புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை கொடுப்பார். உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. குருவின் வீடு ஒரு சத்புத்திர பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல குழந்தை ஒன்று கறந்தது. அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான தொழில்கள் செஞ்சால் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரு என்பதால், அதுவும் வந்து கடகராசியில் வந்த குரு என்பதால் நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்க.
சில பேர் மனோதத்துவ முறைகள்லாம் வச்சுருப்பாங்க, மெடிடேஷன் சென்டர் வச்சுருப்பாங்க, ரெஃப்ளெக்ஸாலஜி ரிலாக்ஸு பண்ணுறது, அல்லது வந்து இந்த அக்குப்ரெஷர் மாதிரி பண்ணுறது, ஆயுர்வேதம், சித்தா மாதிரியான விஷயங்கள், பழைய கல்ச்சர் அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான் அதுக்கு. அதுபடி பண்ணுறவங்க, ரெய்கி ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரியான மனம் சார்ந்த விஷயங்களை வச்சு ஒருத்தர் உடல்நிலையை சரி பண்ணுறவங்க, மனதை ஒருநிலைப்படுத்துகிற ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், அந்த மாதிரியான சைக்கியாட்ரிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுப்பகம்பாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னா பேக்கரி மாதிரி பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கான ஊதுபத்தி கற்பூரம்லாம் மேக் பண்ணி கொடுப்பாங்க, கோயில்களுக்கு பெயிண்ட் அடிச்சிருவாங்க, திருக்குளங்களை க்ளீன் பண்ணுவாங்க, டெண்டர் எடுத்து கொடுப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். இவர்கள் வந்து திருக்குளங்கள் மாதிரியான விஷயங்களுக்கு, கோயில் சார்ந்த விஷயங்கள், சில பேர் பூ கட்டி கொடுப்பாங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். விருச்சிகராசிக்காரர்கள் பிரமாதமாக இருப்பார். இவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 200 மார்க், பிரமாதமாக இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? குரு பார்க்கிறாரே, குரு பார்க்க கோடி நன்மை. திங்களூர் சந்திரஸ்தலம், அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது சார், போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை, அண்ணாமலை கரோகரா, அங்கே மலையை சுற்றி வழிபட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் அங்கே போய் என்ன பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன். திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நல்ல வேலை வேணும்னு சொல்கிறவங்க, அதிக பொறுப்பு உள்ள வேலை வேணும்னு சொல்கிறவங்க, அதிக வருமானம் வரக்கூடிய வேலை வேணும்னு சொல்கிறவங்க, நல்ல புதிய தொழில் அமையணும்னு சொல்கிறவங்க, நிறைய லாஸ் ஆகி கிடக்குது சார், நான் எல்லா தொழிலையும் விட்டுட்டேன், எந்த தொழில் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், ஸ்டெடி மைண்டு, தெளிவான சிந்தனையோடு, தீர்க்கமான முடிவோடு நான் சொல்கிற கோவிலுக்கு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டு வாங்க. 1 திங்களூர், ஆனால் முடியாதுங்கிறீங்க, அவ்வளோ தூரம் எப்படி சார்? திருவண்ணாமலை கிரிவலத்தில் போய் நீர் மோர் அல்லது பானகம், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேர் இருக்கணும். நீர் மோர் அல்லது பானகம், உங்கள் குழந்தைங்களுக்கு கூட வீடு கட்டி கொடுக்கறது, வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது, நிலம் வாங்கி தர்றது அப்படின்னு சுப பலனை உங்களுக்கு நல்லபடியாக. நான் ஒரு பழைய கார் வச்சுருக்கேன் சார், அந்த காரை கொடுத்துட்டு ஒரு 7-8 வருஷமாக அந்த வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வண்டியை கொடுத்துட்டு நான் புது வண்டி வாங்கிக்கலாமா சார்? நான் வாங்கிக்கணும். விரயம் சுப விரயம். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு மெமரி கூடும். இது வரைக்கும் எனக்கு 60 மார்க் 70 மார்க் தான் சார் வந்ததுன்றவங்க சென்டம் வாங்கலாம், அருமையாக வாங்கலாம். அதை வச்சு உங்களுக்கு தேவையான குரூப் வச்சு உங்களுக்கு தேவையான யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இப்படி சுப பலன்களை நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த சந்திரன் நீச்சப்பட்டு போயிருந்தான் இல்லைங்களா, சந்திரன் நீச்சம் பெறும்போது தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது. ஆகவே என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இதுதான் என்னுடைய வழி, இதுதான் என்னுடைய பயணம், இதுதான் என்னுடைய முடிவு, இது எனக்கு இருந்தால் போதும் சார் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு பாருங்க. அது இருந்தாலே உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம், அற்புதமான வாழ்க்கை வரும். இதுதான் ரகசியம். ஆகவே நான் சொன்ன கோவிலில் போயிட்டு பானகம் கிரிவலம் போகும்போது பௌர்ணமியில் ஜம்முன்னு போய் பண்ணிட்டு வாங்க, மோர் தானம் பண்ணிட்டு வாங்க. அதையெல்லாம் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள், இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு ராஜாவாக வர, ராஜாவாக வர குரு செவ்வாய் சேனாதிபதியாக இருக்க. குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம்
பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரார், மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார், அதிச்சாரமாக போகிறார், பின்னாடி ஒரு வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கும். அதில் கேது வந்து கடகத்தில் வந்து சேர போகிறார், 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வர. குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும் ஞானகாரகன் கேதுவும் ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி ராமேஸ்வரம் கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார்? குரு சாதகமா, நீச்சமா, உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வரப்போகின்ற குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை தரப்போகிறார். 9ஆம் இடத்தில் குரு வந்தால் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருங்காங்களே, எங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஓட்டமாக தான் இருக்குமா, இன்னும் எங்களுடைய வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி கிடையாது. இவ்வளோ நாட்களாக நீங்கள் உங்களுக்காக வாழாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க, போராடிக்கிட்டே தான் இருக்கீங்க. குடும்பத்துக்காக அல்லும் பகலும் ஓடுறீங்க, உறவுகளுக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய உலகத்தில் நம்பி நம்பி ஏமாந்த விருச்சிகராசி அன்பர்கள் இனிமே தான் வாழ்க்கையில் இன்பமாக இருக்க போகிறீங்க. குரு 9ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார். இப்போ இந்த வருடம் வந்திருக்கிறார். அவர் 9ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையமாக பார்க்குறது மிகப்பெரிய அற்புதம். மனசுக்குள்ளே அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை, அவ்வளோ போராட்டங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் போராடுற கஷ்டத்தை குருபவன் அப்படியே நிவர்த்தி தண்டிப்பார். மனசு ரிலாக்ஸ் ஆக போகுது, உங்களுடைய சிந்தனைகள் செயல்பட போகுது, உங்களுடைய எல்லா விதமான மாற்றங்களை உணர்வுபூர்வமாக உணர போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் சமாளிச்சுட்டு தான் வாழ்ந்துக்கிறீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. லைஃப் சூப்பராக இருக்க போகுது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து ஒரு மனைவியாக அல்லது கணவனாக கிடைக்கும்னா போன ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும்.
ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ அன்பு காட்டுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க, உங்களுக்காக என்ன வேணாலும் தியாகம் செய்வாங்க. நான் ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்கேன், என்னை நீ பயன்படுத்திக்க, வெளிச்சத்தில் நீ இரு, நான் கூட உருகிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்னால் அது விருச்சிக ராசிக்காரங்களும் ஒருத்தங்க. ஆனால் உங்களை மற்றவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்கிறீங்க, அல்லது ஏதாவது தேல் மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறீங்க, அதே போல் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க, முரண்டு பிடிக்கிறீங்க அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிற அத்தனை பேருமே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு உங்களை எப்பட்றா விட்டுட்டு போகலாம், எப்பட்றா உங்களை காயப்படுத்தலாம்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. உண்மையான அன்பு வச்ச யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அன்பின் பொக்கிஷம். உங்களையே அவங்க இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்புறம் வேறு யார் கூட வாழ போகிறாங்க சொல்லுங்கள்? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? 4 வார்த்தை நல்லா பேசுங்க, எனக்கு சாப்பிட்டியான்னு கேளுங்க, என் கூட கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணுங்கள், எனக்கான கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஸோ எனக்கு இது போதும், காசு எதுவுமே வேண்டாங்க, நான் எதுக்கு உங்களோட காசு எதிர்பார்க்குறேன், நான் எதுக்கு உங்கள்கிட்ட நகை எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி பெண்களாக இருக்கட்டும், விருச்சிக ராசி ஆண்களாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையே தான். ஆனால் அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பளிக்காமல் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களோட இன்பமாக வாழக்கூடிய வாழ்க்கை வரப்போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறப்போகுதுங்க. எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் தகர்த்து தெரிஞ்சுட்டு உடை தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி ஜம்முன்னு போக போகிறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த பொறுமைக்கு, இவ்வளோ நாள் இருந்த நல்ல நன்மைக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வட்டம் காதலில் வெற்றி உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. போன காதல் போனது தான், நல்ல காதல் நன்மையாக இருக்கும். புரியுதா? ஸோ அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றம். திருமண வாழ்க்கையில் இனிமேல் தான் ஒரு ஒற்றுமை ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை அற்புதமாக இருக்குது. உங்கள் குழந்தைகள் இனிமேல் தான் உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்க, உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிற போகிறாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க, உங்கள் மேலே இனிமேல் ஃபுல் கவனம் செலுத்துவாங்க. உங்களுக்காக அவங்க இப்போ தியாகம் செய்வாங்க. நீங்கள் தான் பல பேருக்காக தியாகம் செஞ்சவங்க. உங்களுக்காக தியாகம் செய்ய உங்கள் குழந்தைகள் ரெடியாகுது. அப்படி மாதிரி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஏற்றம் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும்னா, நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்கள் கால பைரவரை போய் வழிபாடு செய்யும். பிரசனத்தின் அடிப்படையில் இப்போ உள்ள கரண்ட் பொசிஷன் எடுக்கும்போது கால பைரவரை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. யார் யாரெல்லாம் நான் சொல்லக்கூடிய வழிபாடை செய்ய ரெடி ஆகிட்டீங்களோ, மனசார ஏற்றுக்கிட்டீங்களோ, கட்டாயமாக உங்களுடைய நட்சத்திரத்தை கீழே போட்டு நான் சொன்ன அந்த வழிபாடை கால பைரவரே போற்றி 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 போற்றின்னு கீழே கமெண்ட்ஸ் போட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி நீங்கள் எந்த முருகனை அதிகமாக நேசிக்கணும் அந்த முருகனுடைய பேரையும் சேர்த்து கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாம் நிறைவாகட்டும், உங்களுடைய வாழ்க்கை நல்லதே நடக்கட்டும் என சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமாகட்டும். குருவுடைய அருளும் வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. என்னங்க எல்லாம் நல்லா இருக்குன்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் நல்லாவே இல்லை. அதையும் மீறி நாங்கள் ரொம்ப நாளாக நல்லா இல்லை, அதையும் மீறி நாங்கள் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சிங்கன்னா, தன்னம்பிக்கை வர வச்சிங்க, நல்லா இருக்கலான்னு பார்த்தா நீங்கள்லாம் விட்றீங்களா? உங்களை மாதிரி ஜோசியருங்களாம் என்ன பண்ணுறீங்க? எங்களுக்கு இருக்க கொஞ்சம் கான்ஃபிடென்ஸையும் மொத்தமாக மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளை எங்கிட்ட கேட்டுச்சு. ஏம்மா என்னம்மா நாங்கள்லாம் என்னம்மா சொன்னோம் அப்படின்னு. எல்லாரும் பாருங்கள் சொல்கிறது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, காலபுருஷனுக்கே அஷ்டமஸ்தானம், அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, இப்படிலாம் சொல்கிறாங்களேங்க. எத்தனை லவ் பண்ணாலும் பிரேக்கப் ஆகிடும் இப்படிலாம் சொல்கிறாங்களேங்க அப்படின்னா, யார் வேணால் எப்படி வேணால் சொல்லியிருப்பான். ஆனால் நான் விருச்சிகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, என் குழந்தைய விருச்சிகம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், என் குழந்தை விருச்சிகன்றதுனால நான் விருச்சிகத்தை பற்றி சொல்லாமல் இல்லை. ரெண்டாவது உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, விருச்சிகத்தில் தான் பார்த்திங்கன்னா 2 ராட்சஸ் ராகுவும் கேதுவும் உச்சமடைகிறாங்க. அப்போ 2 ராட்சஸ் உச்சமடைகிற நீங்கள் எப்படி பார்த்திங்கன்னா வீணாக போக மாட்டீங்க. அப்போ அந்த ஜோதிடர்கள்லாம் போய் சொல்கிறாங்களா? அவங்க போய் அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க. அதையும் மீறி என்ன உண்மை அப்படின்னா, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கணும். உங்களோட வாழ்க்கையினோட அர்த்தமும் தத்துவத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பீங்க, துரோகங்களை சந்திப்பீங்க. அது அத்தனையும் நல்லது. எத்தனை துரோகங்களை சந்திக்கிறீங்களோ, ஒரு துரோகம் அப்படியே சாலிடாக நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா அடி மனசில், ஆழ் மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும். அந்த செகண்ட் நீங்கள் முடிவு எடுப்பீங்க, வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிக்கணும். இப்படி துரோகம் பண்ணிச்சில்ல, இது முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு. உங்களை புதைக்க முடியுமா? 100 அடி பள்ளனோண்டு உங்களை புதைச்சாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி வருவீங்க, மரமாவீங்க, அதுவும் ஆலமரமாக தழைச்சி வருவீங்க. இதுதான் விருச்சிகம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்க சொல்கிறதும் தப்பு இல்லை, நான் சொல்கிறதும் தப்பு இல்லை. அப்போ உண்மை என்ன அப்படின்னா, அந்த ராட்சஸ் உங்களோட இதில் வந்து விருச்சிகத்தில் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு இயற்கையாகவே இப்படி ஒரு கெப்பாசிட்டி உண்டு. ஹனுமனுடைய பலமே தெரியாதான். ஒரு முறை ஜாம்பவான் சொல்லுவாராம், நீ இந்த இவ்வளோ பெரிய சமுத்திரம் என்னால் தாண்ட முடியலன்ற, நீ ஷன நேரத்தில் கண்ணை மூடி எகிர்னியான நீ தாண்டிடுவேன் அப்படின்னு வரா. அப்போ தான் ஹனுமனோட பலம் தெரியுமா. ஒரு சாபத்தினால அந்த குழந்தைக்கு அதனோட பலம் தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட பலம் தெரியாது. உங்களோட பலத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ இப்போ புரிஞ்சிருக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து வாழ்க்கையில் டஃப் சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்களோ, டஃப் வந்து உங்கள் லைஃப்லேருந்து போயிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இப்போ மொதல் விஷயம் ஒன்று வந்து பாருங்கள், உங்களுக்கு சனியே பஞ்சம சனியாக இருக்கா. உங்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கா. புரியுதுங்களா? எதுமா உனக்கு பஞ்சம், நல்ல வேலை கிடைக்கல அதானே உனக்கு பஞ்சம், உனக்கு சூப்பரான வேலை நான் கொடுக்குறேம்மா. சனியை பொறுத்த வரைக்கும் ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டோம். ஆப்பர்ச்சுனிட்டி காமிப்பா, நம்ம தான் கிளிக் பண்ணிவிட்டு அது முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு வீடு கட்ட முடியலைங்க, வீடு கட்டுறது தான் உன்னோட பஞ்சமா, வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான். நான் வெளிநாட்டில் போய் படிக்கணுங்க, அதுதான் என்னோட பஞ்சம், அந்த பிராப்தத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான். ஆக சனி கொடுக்க யாராலையும் தடுக்க முடியாது, சனி கொடுக்க போகிறான். இது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ குரு பயிற்சி எப்படிமா இருக்குது? குரு பயிற்சி, குரு பகவான் 9ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காமா. பாக்கியஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானம் இருந்தாலும் பாதகஸ்தானமும் அது, பட் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் குரு. அப்போ கடந்த வருடத்தில் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது யார் அப்படின்னா குரு பகவான் தான். செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம், தலைகுனிவு, அவப்பேர், சேர்க்க சரியில்லாமல் போச்சு. நல்லவன் நினச்சி தான் பழகினேன், என்னை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ராப் பண்ணிட்டா, என் பேர் கெட்டதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு ஒரு சேர்க்கையினால் கெட்டிங்க. ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது இருந்துச்சு. வண்டி நான் என்னமோ சிம்பிளாக ஓட்டின்னு போட ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்தித்தேன், அதனால் படுத்து எழுந்த, கால் முடங்கி எழுந்த, இப்படி. அதுக்கும் மேலே குடும்பத்தில் எனக்கு பெரிய ஒரு அவப்பேர் வந்துச்சு, என்னை கேரக்டரே என்னை டிட்ரேட் பண்ணாங்க. இப்படி எல்லாம் அனுபவிச்சிங்க இல்லைங்களா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? குரு பகவான் தான் காரணம். ஏன்னா அஷ்டமத்து குருவாக இருந்தான், இப்போ பாக்கிய குருவாக இருக்கான். எப்படி உங்களுக்கு எடுத்தா அந்த மாதிரி அந்தந்த விதத்துலேயே உங்களுக்கு நற்பெயரையும் வாங்கி கொடுத்துருவான். அப்போ படிக்கிற பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, அவார்டு, ரிவார்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தம். அப்பாவுக்கு உடல்நல உபாதைகள் இருக்குது அப்படின்னா நல்ல முன்னேற்றம், உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவு முறையில் ஒரு நல்ல மாற்றம். அப்பானோட ஆரோக்கிய குறைபாடுலேருந்து அப்பா நல்லா வந்து நார்மல்சி வர்றதுக்கான பிராப்தம். இத்தனையும் வரப்போதுமா? அப்புறம் என்ன, சூப்பர் இல்லைங்களா? அதுக்கும் மேலே குருவோட பார்வை சுயஸ்தானத்தை பார்க்குறான். உங்களுக்கு எப்பயுமே உங்களோட மனசு தான் பிரச்சனை. ஒரு விஷயத்தை இன்றைக்கி தீர்க்கமாக முடிவு பண்ணுவீங்க, நாளைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அது இப்போ நீங்கள் மாற்றணும்னு கொஞ்சம் பிளான் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் மாற்றவே வேண்டாம்னு நினச்சாலும் குரு மாற்றிடுவார். ஏன்னா குருனோட பார்வை சுயஸ்தானத்தில் இருக்குது. எது கரெக்டு எது தப்பு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஒன்றுத்த முயற்சி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக அதில் ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட மனசு மாறும். காரணம் என்ன, சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால மைண்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காது. அப்பப்போ ஒரு விஷயத்தை இது இன்றைக்கி வேணும்னு தோணும், நாளைக்கு வேணாம்னு தோணும். எங்களுக்கெல்லாமும் அப்படி தான், உங்களுக்கு நிறைய தோணும், எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தோணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். 3ஆம் பாவத்தை குரு பார்க்குறார், அது மாறும். 3ஆம் பாவத்தை குரு பார்க்குறார், கரெக்டான விஷயத்தை முயற்சி பண்ணுவீங்க, முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆவீங்க. 5ஆம் பாவத்தை குரு பார்க்குறார், குழந்தை பிராப்தம் இல்லை அப்படின்ற நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரும். யூஜி சீட்டே கிடைக்கலைங்க, சூப்பராக கிடைக்கும். லவ் எப்போ பாரு பிரேக்கப் ஆகிட்டே போகுது, அது போனால் போயிட்டு போகுது, இந்த காலகட்டம் சூப்பரான பிள்ளை அப்படின்றது கிடைக்கும். இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. டோன்ட் வரி. சரி, இப்போ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னா எதில் இருக்கணும் அப்படின்னா ராகு 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் ராகு. உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் பெரிய லெவலில் செலவு பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா 8 லட்ச ரூபாய் பிளான் பண்ணி போவீங்க. அங்கே போனோன்னே 21 லட்ச ரூபாய் ஸ்லேவி ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்போ நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின் போது அதை யோசிக்க வேண்டியதில்லை. வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஓகேம்மா, புரிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் என்னம்மா பரிகாரம் பண்ணோம்? அம்மா நீங்கள் விருச்சிகத்தில் பிறந்துட்டீங்கம்மா. உங்களுக்கு சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னாலும் சரி, நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிடுவான். நல்லா இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா
இந்த கடவுளை வழிபாடு பண்ணுறதுனால பிரீத்தி ஆகும். புரியுதுங்களா? அதே மாதிரி தப்பான உங்ககிட்ட வரத்துக்கு பயப்படுவாங்க, உங்ககிட்ட பழகி உங்களை ஏமாத்துறதுக்கும் பயப்படுவாங்க. அது என்ன வழிபாடு? அப்படிப்பட்ட வழிபாடு முருகப்பெருமானோட வழிபாடு தான். வேலோன் மயிலோன் அவன் காலை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை விட உன்னதமான வழிபாடு எதுவுமே இல்லைம்மா. எப்படிம்மா வழிபாடு பண்ணலாம்? கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், தினம் ஒரு திருப்புகள், ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க. நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள்மா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், இது சாதகமாகுமா. இந்த மாதிரி ஒன்றா ரெண்டா குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.